பாய் திரை விமர்சனம். ஆதவா ஈஸ்வரா நடிப்புல கமலநாதன் புவனகுமார் இயக்கத்துல ஜித்தின் கே ரோஷன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பாய். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஸ்லீப்பர் செல் மூலம் டெல்லி, மும்பை போன்ற இடங்களில் நடந்த வெடிகுண்டு சம்பவங்கள் போல் தமிழகத்திலும் நடத்த தீவிரவாத குழு திட்டமிடுகிறது. இந்த திட்டத்தின் மூளையாக செயல்படும் ஹீரோ ஆதவா ஈஸ்வரா கோவையில் வசிக்கிறார். அப்போது அவரது மனைவி ஊரில் இருந்து வீட்டுக்கு வருவதாக போன் செய்கிறார். தனது ரகசியங்கள் மனைவிக்கு தெரியக்கூடாது என்பதால் அவருக்கு முன்னதாக வீட்டுக்கு செல்கிறார். அங்கு ஒரு ஆணும் பெண்ணும் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். பிறகு என்ன நடந்தது, அந்த ஆணும் பெண்ணும் யார், வீட்டுக்கு வர வேண்டிய அவரது மனைவி என்ன ஆனார் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கான பதிலை பல கோணங்களில் சொல்ல முயற்சித்து இறுதியில் ஸ்லீப்பர் செல் பற்றிய கதையை சொல்வதுதான் பாய். ஹீரோவாக நடித்திருக்கும் ஆதவா ஈஸ்வரா கட்டு மஸ்தான உடம்பு, 6 அடி உயரம் என்று ஆக்ஷன் ஹீரோவுக்கான தகுதியோடு இருக்கிறார். இசையமைப்பாளர் ஜித்தன் கே ரோஷனின் பின்னணி இசை அளவாக பயணித்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியின் ஒளிப்பதிவு எளிமையாக இருந்தாலும் ஒரே அறையில் நடக்கும் சம்பவங்களையும் ஆக்ஷன் காட்சிகளை படமாக்கிய விதம் நேர்த்தியாக இருக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் கமலநாதன் புவன்குமார் ஸ்லீப்பர் செல்கள் யார், அவர்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட தகவல்களை சொல்ல முயற்சித்திருக்கிறார். மொத்தத்தில் இந்த பாய் பார்வையாளர்களை தூங்க வைக்கும்.